அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் குறித்து பேசுவதற்கு யாரெல்லாம் அழைக்கலாம்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் தோழர் ரோஹிணி அவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னப்பறம் ரொம்ப நிறைய மகிழ்ச்சி அடைந்தோம். ஏன்னா கன்னிக்கோர் ராஜா சொன்னது போல் புத்தகத்தை வாசிக்காமல் வருவது என்பது வழக்கமாய் போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ரோஹிணி தோழர் வந்து எல்லா எண்ணத்துக்கு அழைக்கிறோமோ அந்த புத்தகத்தை வாசித்து அது குறித்த தன் பார்வையை வந்து பகிர்ந்து கொள்வதில் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு வாசிப்புக்குள்ள ஒரு தோழர் வர்றது வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக. தேவநேயன் தோழர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000, நான் ரொம்ப சுருக்கமாக குறைச்சலாக வச்சுக்கிட்டாலும் ஒரு 1000 குழந்தைகள் ஒரு விடுதலை காற்றை சுவாசிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்து வருகிற ஒரு தோழர். அது சொல்லும்போது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு குழந்தை வந்து நேரடியாக வந்து கொத்தடிமையாக மீட்கப்பட்ட ஒரு குழந்தையை நம்ம சந்திக்கும் போது அப்போது தான் தெரியும் அது எவ்வளோ கடினமான பணி என்பது. கிட்டத்தட்ட வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கிற தோழர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அது குறித்து பேசுனது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். ஆதிவள்ளியப்பன் தோழர் வந்து ரொம்ப கராரான ஒரு விமர்சகர். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து அப்படிதான் அவ்வளோ அதுக்கான ஒரு புத்தகத்துக்கு நம்ம வந்து கொடுக்குற மிக அதிகபட்சமான ஒரு மரியாதை என்பது அது செலவு பண்ணுகிற பணம் இல்லை, நம்ம அதுக்காக செலவு பண்ணுகிற நேரம் தான். அந்த நேரத்தை செலவு பண்ணி படிக்கும்போது அது அதுக்கான தகுதியானதாக இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமாயிடும். அப்போ அந்த வருத்தத்தையும் பதிவு செய்கிறது தான் சரியானதாக இருக்கும். அவருக்கு வந்து மிக பிடித்த நூல்களை ரொம்பவும் கொண்டாடியும் பிடிக்காத நூல்களில் இருக்கிற பிடிக்காத அம்சங்களையும் வெளிப்படையாகவும் பேசுகிற ஒரு தன்மை உள்ளவர். அவரும் அது வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. நிஜமாவே இந்த கதையில் வர மாதிரியான ஒரு டீச்சர் ஒருத்தவங்க மகா டீச்சர் வரதா இருந்துச்சு. அவங்க வர முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இப்படியான ஒரு கூடுகை பொதுவாக இது மாதிரியான கூடுகை வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழா போல ஒரு பெரிய அளவில் நடக்கிற ஒரு விழா போல இல்லாமல் நண்பர்கள் சந்தித்து பேசுவது போல தான் ஒரு திட்டமிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த வீடியோ அப்படிலாம் இல்லாட்டினா நம்ம ஒரு வட்டமாக உட்காந்து நண்பர்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு விருந்துக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி நம்ம வந்து நிகழ்ச்சி கூட நம்ம ஒரு ஒருங்கிணைச்சிருக்க முடியும். அப்படியான எல்லாரும் மனம் திறந்து உரையாடுவதற்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாலபாரதி அவர்கள் வந்து தமிழ் இலக்கியத்துக்குள்ளார வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு நல்வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு அனுபவங்கள் அவர் அண்ணனோட இருக்குது. அவர் இப்போது ஒரே இடத்துல வேலை செய்கிறோங்கிற போது இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமலும் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சிறார் இலக்கியம் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். குழந்தைகள் நலன் சார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எந்த இடத்துலையுமே அவர் வந்து ஒரு மாற்று பார்வை வைப்பதில் இது சொன்னால் மற்றவங்க வந்து ஒரு தயங்குவாங்களே அப்படின்லாம், சரி தயங்கினா தயங்கிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நேரத்தில் இது சரியானது. ஒருவேளை ஒரு ஓராண்டு கழித்து அவர் சொன்னது அவருக்கே முரணாக இருக்குது, போன வருஷம் சொன்னது தவறாக இருக்குன்னு நினச்சா அதை கூட வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறோம்னு அப்படி நினச்சேன். அது தப்பாக போயிடுச்சு, பரவாயில்ல திருத்திக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிற அண்ணன் அவர். அவருடைய ஒவ்வொரு நூல்களுமே ரொம்ப முக்கியமானதாக நான் கவனிக்கிறேன். குறிப்பாக வந்து இதுவரைக்கும் தமிழ் சிறார் இலக்கியத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கதையாக இருக்கும். ஒரு நீதிநெறிகளை சொல்கிற மாதிரியான கதைகளாக இருக்கும், புராண இதிகாசங்களை எளிமைப்படுத்தி சொல்கிற கதைகளாக இருக்கட்டும், இப்படியே தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2010க்கு பிறகு தான் அதில் ஒரு பெரிய பிரேக் வருது. வந்து உதயசங்கர் வந்து ரோஹிணித்தோட சொன்னது போல் ஆதனின் பொம்மையாகட்டும், அதற்கு முன்னாடி அவர் எழுதின அரசியலை பகடி செய்து எழுதின மாயக்கண்ணாடி ஆகட்டும், அதுக்கடுத்தது மலமல்லும் தொழிலாளி, குறிப்பாக கையால் மலமல்லும் தொழிலாளியை நாயகனாக வைத்து கோமாக்கா இளங்கோ வந்து சஞ்சீவி மாமான்னு ஒரு நூல் எழுதினார். மலையில் இருக்கிற குழந்தையும் சமவெளியில் இருக்கிற குழந்தைகளும் ஒரே மாதிரியான கல்வியை பெறுவதில்லை, அல்லது ஒரே மாதிரியான பள்ளிக்கு போனால் கூட அவர்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள் வேறு வேறாக இருக்கிறது அப்படின்ட்டு விழியினுடைய மலைப்பு ஆகட்டும், ஒரு தலித் தலைமை ஆசிரியர் பெரும்பான்மையான ஆதிக்க சாதியினர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து பணிமாறுதலோடு போகும்போது அவர் எதிர்கொள்கிற விஷயங்கள்
அப்படிங்கிறத பற்றி யூமாவாசிக்கு வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார், தூய கண்ணீருங்கிற அந்த புத்தகம். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த விஷயங்களை, சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு, சாதிய படிநிலை, அடுக்கு நிலையில் இருக்கிற ஒரு அசமத்துவமான ஒரு சூழலை நான் என்னுடைய நீலப்பூல பதிவு பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் வழக்கமான பாணியிலிருந்து விலகி சமூகத்தை நோக்கி இப்போ என்ன இருக்குதோ அதை பற்றி பேசலாம், இன்னும் பழங்காலத்திலே ராமு சோமுங்கிற தலைப்பை வச்சுக்கிட்டே நம்ம பேசிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு சமகாலத்தில் இருக்கிற மகிழ்ச்சியையும், உடனே பிரச்சனை தான் எழுதுறோம்னு இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியையும் எழுதுகிறோம், ஒரு சிக்கல்களையும் எழுதுகிறோம், போதாமைகளும் எழுதுகிறோம். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தப்ப நாங்களும் ஒரு 5-6 பேர் ஒரு சீரியஸாக எழுதிட்டு இருக்கோம்னா, அல்ல ஒரு 10 பேர் சீரியஸாக எழுதிட்டு இருக்கோம்னா, யார் முன்னாடியே திட்டமிட்டு நீ இதை பற்றி எழுது, நீ அதை பற்றி எழுதலாம் எழுதலை. ஒரு காலம் அதுக்கான ஒரு தேவையை உருவாக்கிடுச்சு. ஒருத்தர் எழுத ஆரம்பித்தோடனே அது அது ஒரு பரவலாக பெறும்போது ஓகே இந்த விஷயங்கள்லாம் எழுதலாமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுத வந்தாங்க. ஆதிவள்ளியப்பன் தோழர் சொன்னது போல் அதுக்கு முன்னாடி இந்த பால புரஸ்கார் விருது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா எல்லோருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான், அதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட நூல்கள் வந்து பொதுவான இதுவரைக்கும் மரபார்ந்த தமிழில் எழுதப்பட்ட பல விஷயங்களுக்கு எழுதின நூல்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. பாலபாரதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நூல் வந்து குறிப்பாக பாலியல் அத்துமீறல் குறித்து தமிழில் ரொம்ப ரொம்ப இல்லவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அப்படியான ஒரு கருப்பொருளை எடுத்து அவர் எழுதுனதுக்கு வந்து கிடைச்சது வந்து பரவலான கவனம் பெற்றுச்சு. அப்போதைய முதல்வர் வந்து அதுக்கு வாழ்த்து சொன்னதும், நேரடியாக அழைத்து பாராட்டினதும் அப்படிங்கும்போது அது செய்திகளில் ஊடகங்கள் வந்து பரவலாக போகும்போது அப்போ என்ன புத்தகத்துக்கு தான் விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லோருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த புத்தகம் தானே, அப்போ என்ன புத்தகம் எல்லாரும் படிக்கும்போது இப்படிலாம் குழந்தைகளுக்கு எழுதலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லோருக்கும் வர ஆரம்பிச்சு. சிறுவர் இலக்கியத்துக்குள்ளார் நுழையிற ஒருத்தருக்கு வழக்கம் போல ஒரு படகுல போய் ஒரு மான் போச்சு, தப்பிச்சு போச்சா, விழுந்துச்சா, 4 பேர் இப்படிங்கிற ஒரு உதவி செஞ்சால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான நீதிகளை நோக்கி அவர்கள் செல்லாமல் இப்படியான சமகாலத்தில் என்ன பிரச்சனைகளை எழுதணும், சமகாலத்தில் என்ன மகிழ்ச்சி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கண்ணாடியை பார்த்து நம்மளும் அது சரி செய்து கொள்வதை போல அந்த நூல்கள் வந்து அமைஞ்சித்தது. பாலபாரதி அவருடைய நூல்கள் வந்து வழக்கமாக இருக்கிற கதை போக்கிலிருந்து ஒரு பெரும்பகுதி மாறி இருக்கிற புத்தகமாக நான் பகடையை பார்க்குறேன். அது வந்து வழக்கமாக அவருடைய கதைகளை வந்து ரொம்ப நிதானமாக அந்த சில விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அறிவியல் செய்திகள்னாலும் தனி பாக்ஸாக அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து ரொம்ப பரபரன்னு வேகமாக ஆரம்பித்த உடனே எங்கே போகுதுன்னே தெரியாமல் சரசரன்னு படிக்கிற மாதிரியான ஒரு வேகம். குழந்தை தொழிலாளி பற்றி தான் அப்படின்னு ஒரு கதை அப்படின்னு தொடர்ந்தோன்னா நமக்குள்ளார என்ன ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, நிறைய சினிமாக்களை தான் நம்ம உதாரணம் பேச வேண்டியிருக்குது. ஒரு சினிமா வந்து ஆரம்பிக்குது, ஒரு காட்சி ஆரம்பிக்குது. சில பேர் ஒரு கடவுளை வழிபடுறது மாதிரியான காட்சிகள் வைப்பாங்க, சில பேர் ஏதோ சென்டிமெண்ட்டான சில காட்சிகள் வைப்பாங்க. ஒரு அரசு அலுவலகம் அல்லது ஒரு காவல் நிலையத்தை காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கவித்துவமாக ஒரு கேமராவை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் முடிவு பண்ணிட்டு ஒரு டீ கிளாஸ் இருக்கும். டீ கிளாஸ்லேருந்து கேமரா அப்படியே ஜூம் அவுட்டாக போயிட்டுருக்கும். அந்த டீ கிளாஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்காக கொண்டு வைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு குழந்தை தொழிலாளராக இருப்பான். ஆனால் பார்க்குற யாருக்கும் அது குழந்தை தொழிலாளே தெரியாது. ஒரு சின்ன பையன் தூக்கிட்டு போகிறான். எத்தனை ஆண்டுகளாக இது எத்தனை படங்கள் திரும்ப 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 காட்டப்பட்டிருக்கு. ஒரு 10 படங்களில் காட்டின பிறகு குழந்தை தொழிலாளியை இவ்வளோ கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் இப்படி காட்டுறீங்களேன்னு ஒரு கேள்வி வந்திருந்துன்னா 11வது படத்தில் வராமல் இருந்திருக்கும்ல. நம்ம பார்க்குற யாருக்குமே அந்த கேமரா ஆங்கிள் பிடிச்சிருக்கு, அந்த அந்த லைட்டிங் அவங்க பயன்படுத்துறது பிடிச்சிருக்கு, அந்த கொண்டு போய் டீ வைக்கிறது மூலியமாக ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க அறிமுகப்படுத்துறது பிடிச்சிருக்கிறத தவிர தூக்கிட்டு போகிற அந்த குழந்தைய பற்றி நம்ம வந்து கவலைப்படுறது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த விஷயத்துலேருந்து தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த பார்வையை மாற்றி பார்க்க வேண்டியிருக்கு. நான் சொல்கிற அந்த படங்கள் எல்லாம் அந்த படத்தில் உள்ள பொலிட்டிக்கலாக உள்ள பல விஷயங்கள் வந்து இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கு, தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருந்திருக்கு. அது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, இடஒதுக்கீடு எதிரானது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடக்கமே ஒரு குழந்தை தொழிலாளியை காட்டுறாங்களே, அதை பற்றி நம்ம பேசணுமேங்கிறது அந்த விஷயம் வந்து பேசப்படாமல் போனது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம்.
அப்படி இந்த நாவல் வந்து முதலா அப்படி தொடங்கி போகும்போது நமக்கு புரிஞ்சிருது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை மாட்டிக்கிடுச்சு. குழந்தை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குழந்தை வந்து ஒரு அவங்களுக்கு ரொம்ப விரும்புகிற, நேசிக்கிற ஒரு ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுது, தகவலை சொல்லிடுது. அது நோக்கி போகிறது தான். அப்புறம் எப்படி அந்த குழந்தையை மீட்டெடுத்தாங்கங்கிறது தான் கதை. அதை எப்படி மீட்டெடுத்தாங்க, அதில் உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறது தான். முழுக்க சொல்லிட்டா புத்தகம் வாங்க மாட்டீங்க. அதனால இந்த நாவல் வந்து ஆதிவள்ளியப்பன் சொன்னது போல ஒரு துப்பறியும் விதமான நாவல் தன்மையில் அந்த கட்டமைப்பில் இருக்குது. தமிழ் சிறார் இலக்கியத்திலையும் துப்பறிகிற விதமான கதைகள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் 1950களில் அழவள்ளியப்பா தொடங்கி நிறைய பேர் வந்து எழுதும்போது அதில் உள்ள பெரிய ஒரு பலம் வந்து என்ன கிடைச்சதுன்னா, எல்லோரும் ஒன்றிணைந்து எழுதுவதற்கான ஒரு 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 உத்வேகத்தை பெற்றார்கள். அதோட பலவீனம் என்னன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரே மாதிரியான ஒரு நல்லது செய்யணும், ஒரு முடிவு வந்து பாசிட்டிவா இருக்கணும், இப்படிங்கிற ஒரு 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 சிங்கிள் மனநிலையோட அது போயிட்டே இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து மொபைல் போன் கைக்குள்ள குழந்தைகளை கையில வந்தோடனே நம்ம பதட்டமா வரோம் இல்லையா? அப்ப ஒரு 70கள் என்ன ஆச்சுன்னா, வழக்கமான அந்த கதைகள்ல இருந்தெல்லாம் போக்கு மாறி போய் பெரியவங்களுக்கு துப்பறியும் கதைகள் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு, அப்போ வந்து 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு துப்பறியும் கதைகள் வர ஆரம்பிச்சு பரபரப்பா படிக்கிற விஷயங்கள் வருது. துப்பாக்கிகள் கதைக்குள்ளார் நுழையிறது, இதெல்லாம் வரும்போது தான் தமிழ்வாணன் வந்து தனியாக அவர்கள் வந்து குழந்தைகளுக்கான துப்பறியும் கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி குறுக்கீடு பண்ணோடனே மரபார்ந்து எழுதிட்டு இருக்கிற அவங்க அழவள்ளியப்பா உள்ளிட்ட அவருடைய இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாயிறாங்க. நம்ம எப்படி மொபைல் போனே பார்த்துட்டு இருக்கோம், இது வந்து குழந்தைகளுக்கு இதா இருக்குன்னு சொல்றது போலவே அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த கதையெல்லாம் கொடுக்கலாமா, துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிற கதையெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா, இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒவ்வாததா இருக்கேன்னு சொல்லி அது பத்தியான நிறைய டிஸ்கஷன். அப்ப சமூக ஊடகங்கள் இல்லாதனால சில சிற்றிதழ்கள்ல அவங்க எழுதுறாங்க, அதுக்கு மறுப்பு இவங்க எழுதுறாங்க, இவங்க இப்படியான விவாதங்கள் போயிருக்கு. அப்பவே வந்து அவங்க குழந்தைகள் எழுத்தாளர் சங்கம்னு வச்சாங்கன்னா, இவங்க முற்போக்கு குழந்தை எழுத்தாளர் சங்கம்னு ஒரு இது பண்றாங்க. அது ஒரு சில கூட்டங்கள் நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கல. பூவனன் அவருடைய ஆய்வு கட்டுரையில் வந்து அதை வந்து போற போக்கில் குறிப்பிடுறாரு. அது தொடர்பாக தேடி படிக்கலான்னு பார்த்தா அதுக்கான எந்த தரவுகளுமே எங்கேயுமே இல்லை. அப்போ இது துப்பறிய கதைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏன் அந்த தமிழ்வானோட கதைகள் இப்போ வந்து குழந்தைகள் ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஏன் நம்ம அதை பற்றி பொருட்படுத்தி பேச மாட்டோம்? ஆனால் சத்யஜித் எழுதின கதையில இருக்கிற துப்பறியிற கதைகளை இப்போ ஏன் குறிப்பிட்டு சொல்றோம்? அப்போ துப்பறியிற கதைகளா இருந்ததே தவிர, பரபரப்பாக வாசிக்கிறதுக்கான தன்மையோட அந்த கதைகள் இருந்ததே தவிர, சத்யஜித் எழுதின மாதிரி அது இலக்கியமா மாறல. அந்த பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கு. வாசிப்பு இன்பம், வாசிப்பு வந்து பரபரப்பாக கொடுக்குற ஒரு நோக்கம் இருந்தே தவிர, அது இலக்கியமா மாறத்துக்கான முயற்சிகளை அப்போ உள்ளவர்கள் செய்யலை. துமிலன் வந்து ரொம்ப அற்புதமான கதைகள் எழுதியிருக்கிறார். அவர் வந்து சிஐடி சகோதரர்கள் சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு 50-70களில் அந்த நாவல் வந்துச்சு. சின்ன நாவல் தான், ஒரு 90 பக்கம் தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப ஒரு பையன் தொலைஞ்சிருவான், தேடி போய் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கதை துமிலன் எழுதியிருக்காரு. அது சம்மந்தமாகவே நிறைய அது மாதிரியான ஒட்டியே எழுதியிருக்காரு. இப்போ ஒரு 2017 வந்து ஆனந்த விகடன் விருது பெற்ற ஒரு பாலசத்யா அவர் எழுதின பந்தய குதிரைகள்னு ஒரு கதை இருக்கும். அதுமாரி தாம்பரத்தில் ஒரு பையன் காணா போயிடுவான், அவனை தேடி அவன் குழந்தைங்களாம் தேடி இப்படி துப்பறிஞ்சு போகிற மாதிரியான விஷயங்கள் நம்ம தமிழ் சிறார் இலக்கியத்துக்குள்ள தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஏன் வந்து அது பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற மாதிரியான விஷயமா அது ஏன் மாறலை அப்படின்னு பார்க்கும்போது, அதில் பெரியவங்களுக்கு எழுத போல, அது சத்யஜித் அதில் பயன்படுத்தினது போல, அது இலக்கியமாக மாற்றுறதுக்கான ஒரு தன்மை அதில் அவங்க முயற்சி பண்ணலை. குழந்தைகள் வாசிச்சா போதும், ஒரு மணி நேரத்தில் இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு சந்தோஷப்பட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவங்க எழுதியிருக்காங்க. இது சரியா தவறாங்கிற வாதத்துக்குள்ளார நான் போகலை. அப்படி ஒரு நிலை இருந்துச்சு, இப்போவும் அப்படி சில பேர் எழுதிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க. அது சரியா தவறா இருந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன் வந்து சத்யஜித்ரே இப்போ சொல்கிறோம் அப்படிங்கும்போது, அது சார்ந்த ஆட்கள் வந்து ஏன் எங்களுடைய அப்பாவோட புக்கை சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் இந்த விஷயம் வரும். ஏன் வந்து உங்கள் அப்பா புத்தகம் சொல்லலை, இந்த புத்தகத்தை ஏன் ஒப்பிடுறாங்க அப்படிங்கும்போது, அதுதான் அந்த இலக்கிய தகுதியை வந்து கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கு. ஏன் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த புத்தகம் ஒரு துப்பறியும் நாவலாக தான், துப்பறியும் கதையாக தான் நகருது. ஆனால் இந்த கதைக்குள்ளார அது வந்து வெறும் வேகத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. ஒரு நிதானத்தை அப்பப்போ ஸ்டாப் பண்ணி ஒரு நிதானமாக்கி அதுக்கப்புறம் வேகத்தை கொண்டு போய் மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கரை வச்சு இப்படி போயிட்டே இருக்கு கதை.
அந்த ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா அந்த கதை அந்த வழக்கமான அந்த மேல் லேயர்ல இருக்கிற அந்த கதைக்கு சம்பந்தமில்லாத சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த நாவலை அடுத்தடுத்த வருஷத்துக்கு அந்த நாவலோட ஆயுளை அதிகப்படுத்துற மாதிரியான விஷயங்களா இருக்கு. குறிப்பா 1098 அந்த விஷயங்களாகட்டும், அது இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம்தான். அது ஒரு பையன் வந்து அவன் போய் சனி ஞாயிறுல வேலை பார்த்து அதுக்கு கிடைக்கிற ஒரு 5 ரூபா 10 ரூபா கூலியை எங்க குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணம் நடந்தாலும் அங்க இருக்க சுத்தி இருக்கவங்களாம், நீ எனக்கு ஒருவேளை குழந்தை உங்க தெருவில் குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உனக்கு 10 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் இந்த குழந்தை திருமணத்தை நிப்பாட்டத்துக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ இந்த சாக்லேட்டுக்காக வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லேயர் அதுக்குள்ளார வருது. இன்னொன்று அட்டண்டன்ஸ், வெறுமனே அட்டண்டன்ஸ்குள்ளார போய் பார்த்து அவன் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும் போதே நான் வந்து இவர் அந்த பேர் ஒன்று சொல்லி நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப தட்டையா போயிருந்திருக்கும். அதுக்குள்ளார ஒரு லேயர் வச்சு ஒரு டாக்டர் பேசுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அது அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது யாரெல்லாம் டாக்டர் யாரெல்லாம் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அது ஒரு ஸ்பீடு பிரேக்கரா இருந்தாலும் கூட அதுக்குள்ளார ஒரு லேயர் இருக்கு. அதுதான் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மகா டீச்சருடைய கணவர் சமைப்பாரு. இவங்க பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே என்ன நீங்க போய் பொம்பளை மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த எளிமையாக்குறதுக்கு ரொம்ப பழகி போன ஒரு உதாரணத்தை சொல்லுவோம் இல்லையா, இப்படி இல்லடா இப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து ஒரு ஆண் சமைக்கிறது குறித்து ஒரு விஷயம் கேள்வி கேட்கப்படுது. அதற்கு உதாரணம் விலைக்கு சொல்றதுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த சாதியில பிறந்தவங்க மேல இருக்காங்கிறது தப்புன்னு சொல்றோம்ல, இந்த சாதியில பிறந்துட்டாலே கீழே இருக்கிறது தப்புன்னு சொல்றோம்ல. ஆமா, அது போலதான் இதுங்கிறது ஒரு பெரிய சாப்டர், அதை விளக்கணும். ஆனா இதோட அது கம்பேர் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் இதை விளக்கறதுக்கு அதுதான் பயன்படுத்தும் போது நீங்க ஒரு விஷயத்தையே ரெண்டுத்தையுமே நீங்க வந்து கொடுக்குற ஒரு தன்மை இருக்கு இல்லையா. இது வந்து தான் வந்து சிறார் இலக்கியத்துக்குள்ளார ரொம்ப மேலோட்டமா போயிட்டு இருக்கிற ஒரு போக்குல ஒரு குறுக்கீடு செய்து அதுக்குள்ளார சின்ன சின்ன லேயர்ஸ் அதுக்குள்ளார கதை அனுமதிக்கிற அளவுக்கு அது கொண்டு போறது. இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய லெக்சரா போய் திரும்ப நமக்கு இந்த கடத்தல் கதைக்கு வர்றதுக்குள்ளார நம்ம டயர்ட் ஆகிடாம ரொம்ப சுருக்கமா அதே நேரத்துல ஒரு பளிச்சுன்னு கதைக்குள்ளார ஒரு லேயரை கொடுக்கறதுங்க இருக்கு இல்லையா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் இந்த பகடையில ரொம்ப முக்கியமா நான் பார்க்குற அந்த ஸ்பீடு பிரேக்கர் தான் ரொம்ப பார்க்குறேன். வேகத்துலையும் கூட அந்த நிதானமான அந்த போக்கு வந்து கதையை வந்து இன்னும் பலப்படுத்துகிற மாதிரியான விஷயமா. ஏன் அது தேவை, ஏன் அந்த மாதிரியான நிதானமான அந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏன் தேவைன்னா, நீங்கள் அந்த சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. முதல்ல அந்த இதை வந்து அந்த மகா டீச்சரோட வீட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அந்த வீட்டுக்குள்ளார யார் வேணாலும் வந்து தங்கு தடையின்றி அந்த குழந்தைகள் வந்து புழங்கலாம். ஒரு ஆசிரியரோட வீட்டுக்குள்ளார நீங்கள் போயிட முடியுமா? ஒரு ஆசிரியர் முன்னாடி போய் நீங்கள் உட்காந்துட முடியுமா? அப்படிலாம் இல்லாமல் அந்த ஆசிரியரோட கிண்டல் செய்துக்கிட்டு ஆசிரியரை வந்து இது பண்ணிட்டு போதும்போது டீச்சரா நீங்கள் இன்னுமே இதை பற்றி நீங்கள் விளக்குனீங்கன்னா கிளாஸ்ல பாடம் நடத்துற மாதிரி ஆயிடும், போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க ஒரு கொஞ்சமா அழகு சேர்க்க அந்த நிலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதும் அந்த கேரக்டரை நம்ம நெருங்கி புரிஞ்சுக்கிறதும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுதான் அந்த கதைக்கான ஆயுளை நம்ம மனசுக்குள்ளாரு. நீங்க வந்து அமெரிக்க உளவியல் மருத்துவர் ஜெரோம் புருனர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீங்க ஒரு விஷயத்த ஒரு 10 தகவல்கள் தாஜ்மஹாலை பற்றி ஒரு 10 தகவல் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா எவ்வளோ நாள் நினைவில் இருக்குன்னா ஒரு மாதம் நினைவில் இருக்குன்னா நீங்கள் அந்த 10 தகவல்களையுமே கனெக்ட் பண்ணி ஒரு கதையாக மாற்றி சொன்னீங்கன்னா அதை விட 21 மடங்கு காலம் அவங்களுடைய மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு மாதம் தாஜ்மஹாலை பற்றி 10 செய்திகள் ஒருத்தவங்க மனசில் நிற்கிதுன்னா கதையாக மாற்றும் போது 21 மாதங்கள் அவங்க ஒரு குழந்தையோட அல்லது ஒரு மனிதருடைய மனசில் தங்கியிருக்கும், நினைவுகளை தங்கியிருக்கும் அப்படின்னு. இப்போ இதில் சொல்லியிருக்கிற தகவல்கள் எல்லாமே தகவலாக இல்லாமல் கதைக்குள்ளார ஊடாடி வர்றது இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார இறங்குற ஒரு விஷயமா மாறுது. அப்படி மாறும்போது அந்த கதை வந்து தனக்கு நேர்ற ஒரு கதையாக அது ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இலக்கியமே அப்படி தானே இருக்குது. ஒரு இலக்கியம் வந்து படிக்கும்போது நமக்கு ஏன் கண்ணு கலங்குது, ஒரு இலக்கியம் படிக்கும்போது ஏன் நம்ம சிரிக்கிறோம், இலக்கியம் படிக்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆற்றாமையால் பொங்குறோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கு கதையில் வர கதாபாத்திரத்துக்கு அதில் கவிதையில் ஒரு கதாபாத்திரத்துக்கு அது நமக்கே நிகழ்ந்ததா அந்த துயரத்தை நம்ம நினைக்கிறோம், அல்லது நமக்கு
ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு அந்த துயரம் நிகழ்ந்ததா நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது தான் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம். அப்படி இல்லாமல் கடந்து போயிட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்து சில பகுதிகள் வந்து ரொம்ப உணர்ச்சி பெருக்கா இருக்கும். இன்னொருத்தருக்கு அந்த பகுதி வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்துட்டு போவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய வயது காரணமாக இருக்கலாம், அவங்க வாழ்ந்த சூழல் காரணமாக இருக்கலாம், அவங்க வசிச்சுட்டு இருக்கிற நிலப்பரப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து ஒரு பள்ளிக்கு போகும்போது இவங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் வந்து கூப்பிட்டுட்டு வர்றதுன்னு இருக்கு இல்லையா, மலைப்பகுதியில் இருக்க ஆசிரியர்கள் வந்து வெறும் ஆசிரியர் வேலையை பார்த்து பார்க்க முடியாது. நீங்கள் அங்கே போய் அவங்க வரமாட்டாங்குவாங்க, அவங்கள பிடிச்சி கொண்டு வரணும். அவங்க கேரளாவுக்கோ எங்கேயோ வேலைக்கு போகும்போது அவங்க போகாமல் இருக்கு, அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கான மிக நியாயமான காரணம் உங்கள் வாழை உருவி அவங்க நெஞ்சில் வச்சு இந்த காரணத்துக்காக அழைச்சிட்டு போகிறேன், நீ எப்படி தடுப்பேன்னு கேட்டால் அந்த சொல்கிற காரணத்தில் 1% உங்களால் மறுக்க முடியாது. ஆனால் அதை மீறி அவங்க படிக்க வைக்கணுங்கிற ஒரு 101வது காரணத்தை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். அது வந்து ஒரு சாதாரண ஒரு வேலை இல்லை. அது நீங்கள் ஒரு கொத்தடிமையாக மீட்கப்பட்டவர்களோட வெளில வரும்போது, நான் வந்து திண்டிவனம் பக்கத்தில் வீரநாமூர் ஏரி பக்கத்தில் ஒரு இதுக்காக போயிருந்தேன், பேட்டிக்காக போயிருந்தேன். கல்யாணி ஐயா இவங்கெல்லாம் அழைச்சிட்டு ஒரு முறை போயிருந்தப்போ அந்த ஏரியோட கரையில் 108 குடும்பங்கள் இருக்குது. அதுலேருந்து 108 குடும்பங்கள் ஒரு 150 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஏரி நிரம்பிச்சுன்னா அவங்க அப்படியே போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு மண்டபம் கோவிலில் போய் தங்கிப்பாங்க. ஏரி வத்தணுன்னா அங்கே மறுபடியும் அங்கே வந்துடுவாங்க. அந்த 108 குடும்பங்களுமே 94 குடும்பங்களுமே செங்கல் சூளையிலையும் மற்ற இதுலையும் கொத்தடிமையாக இருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள். அப்படி அந்த 94 குடும்பத்தில் பசங்க இருக்கலாம், சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 25 வயசு இருக்க பசங்க வரைக்கும் நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. பொண்ணுங்களும் அப்படி இருக்காங்க. அதில் முதலாக ஒரு பொண்ணு +2 முடிக்குது. அந்த 94 குடும்பத்தில் முதலாக ஒரு பொண்ணு +2 முடிக்குது. அதுக்கு வந்து ஒரு இருளர் எண்ணச்சான்று கிடைக்க முடியாமல் ஒரு சிக்கல் வருது. அப்புறம் அங்கே உள்ள நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு ஒரு கிடைக்க வச்சாங்க. அதுக்கு ஒரு பெரிய அது ஒட்டி தான் நான் ஸ்டோரியாக பண்ண போயிருந்தேன். அப்படி போகும்போது அந்த பொண்ணு இப்போ பிஎஸ்சி நர்சிங் முடித்து நல்ல வேலையில் இருக்காங்க. இப்போ அப்போ வந்து நாங்கள் இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது, ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது அவங்க எங்கேருந்தெல்லாம் எப்படி வந்திருக்காங்க. நாளைக்கு காலையில் ஒரு விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு பிரசவம் ஆகுது ஒருத்தவங்க அம்மாவுக்கு. அவங்க முதல் நாள் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அந்த செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்காங்க. காலையில் பிரசவம் ஆகி மதியம் மறுபடியும் வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு பிரசவத்துக்கு முன்னாடி அந்த தூங்குற நேரம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க. பிரசவமான ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து அவங்க கணவன் மனைவியாக இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ரொம்ப உறவுக்குள்ளார ஒரு ஆள் இறந்து போயிட்டா 2 பேரும் வர முடியாது. நீங்கள் ஒரு ஆள் நீ ஒரு ஆள் போய் துக்கத்துக்கு விசாரிச்சுட்டு வா. இது உங்களுடைய ரொம்ப சொந்தமாக ரொம்ப போயே ஆகணும்னு நினைக்கிற மாதிரியான கல்யாணமாக இருந்தாலும் ஒரு ஆள் அங்கே இருக்கணும், ஒரு ஆள் தான் போகணும். அங்கேயே பிறந்து வளர்ந்து அந்த செங்கல் சூளையிலே அந்த சேரும் சகதிலையுமே வளர்ந்த பொண்ணு தான் இப்போ அந்த +2 முடித்து இன்னைக்கு பணியில் இருக்கிற அந்த பொண்ணு. யாரோ ஒரு ஆள் தேவனையன் மாதிரியான அங்கே உள்ள ஒரு போராட்டக்காரர்கள் யாரோ ஒரு ஆள் மீட்டெடுத்து கொண்டு வந்த ஒரு இது. நீங்கள் அவங்களா பார்த்துட்டு இந்த புத்தகம் வாசிக்கும் போது இந்த புத்தகத்தோட கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தோணும். ரொம்ப வந்து ஒரு கடத்தலேருந்து மீட்கப்படுறது அப்படின்னு இல்லாமல் எனக்கு ரொம்ப பர்சனலாக என்ன இதுன்னா, ஆக்சுவலாக நான் அங்கே உட்காந்துருக்கணும், பாலான தான் அந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்கணும். ஏன்னா ஒற்றை சிறு ஓவியோட 2வது பகுதியாக நான் இந்த களத்தை தான் தேர்வு பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் வந்து ஒரு முறை டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பகுதி அதை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சில நண்பர்கள்ட்ட மட்டும் ஒரு கொஞ்சம் பெரிய நாவலாக எழுதணும் முடிவு பண்ணால் நான் VNT இவற்றெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம், அது எப்படி எழுதலாம் அப்போ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நான் ஏற்கனவே 5, 7, 8 சாப்டர் எழுதியோட பெண்டிங்காக கிடக்குதுடா அப்படின்னு. அப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்களா, சரி ஓகே, நான் அது தொடலை. அதனால இது எனக்கு இன்னும் என்னென்னா, எனக்கு நான் சொன்னதுனால அந்த விஷயத்தை இவங்க அண்ணா எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது அது படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் படித்தப்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஒருவேளை நான் எழுதியிருந்தால் வந்ததை விடவும் சிறப்பாக நான் வந்திருக்கு நான் நம்புகிறேன். இது எல்லோருமே இது வந்து வாசிக்கணும். வாசிச்சுட்டு ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட இந்த நாவலை பற்றி ரொம்ப குறைவாக தான் தேவனையன் பேசியிருக்காரு. ஆனால் அதை ஒட்டி பேசின விஷயம் இருக்கு இல்லையா,
அதுதான் இந்த நாவலுக்கான பெரிய பலம். நீங்க ஏதோ ஒன்று வச்சுட்டு தானே பேச முடியும். இப்போ என்னோட கயிறு கதையை வச்சுக்கிட்டு பள்ளியில் பேசும்போது நிறைய ஆசிரியர்கள் சொல்றது என்னன்னா, நான் ஜாதி குறித்து நான் எப்படி பேசுறதுன்னு தயங்கினேன், இந்த கதையை கொடுத்துட்டு அவங்க கேள்வி கேட்க நான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது நம்ம குழந்தை தொழிலாளர்கள் முறைமை பற்றியும், ஒரு மலைவாழில் இருக்கிற குழந்தைகளும் சமவெளியில் இருக்கிற குழந்தைகளும் கடல் பகுதியில் வாழ்கிற குழந்தைகளும் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுக்கான வாழ்முறைகள் வேற, உணவு முறை வேற, பண்பாடு வேற, எல்லாம் வேற வேற இருக்கும்போது பாடத்திட்டம் மட்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்படிங்கும் போது நம்ம அதுக்குள்ளார எது ஒன்று செய்யணுமா அப்படிங்கிற உரையாடலாக கொடுக்குது. வெறுமனே குழந்தை தொழிலாளி ஒழிக்கிறது மட்டும் அந்த மாதிரியான விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றும் பற்றி நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க பேசுகிற இப்போ ஆதிவழிப்பன் தொடர் சொன்னது இப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவான சுற்றுச்சூழல் தொடர்பாக அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து டீட்டெயில் பண்ணி பேசினது போல, தேவனையன் அவர்கள் இந்த காலத்திலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசினது போலவே இது சார்ந்த தோழர்கள் எல்லாருமே பேசுறதுக்கான ஒரு வெளியை இந்த நாவல் கொடுத்துருக்கு. வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவரும் வாசிச்சுட்டு உரையாடல் மேற்கொள்றது தான் இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கான நியாயமா இருக்கும். அதை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.